உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜெயா நான் துளசி பேசுறேன். சொல்லு துளசி, எல்லாம் ஓகே தானே? அதை ஏண்டி கேக்குற? இங்க ஒரே பிரச்சனை. என்னடி சொல்ற? ஆமா துளசி துளசி அம்மா, இவங்க யாரு? இப்ப அவருக்கு மலேசியா போனதே ஞாபகம் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே ஞாபகம் இருக்கு. இவ்ளோ நடந்திருக்கா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜெயா. எனக்கு என்னமோ அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தும் நான் யாருங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நடிக்கிறாரோன்னு தோணுது. ஏய், அப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த ஒய்ஃப் காணாம போயிருக்காங்க. அவங்கள தேடுறத விட்டுட்டு நீ யாருன்னு கண்டுபிடிக்க யோசிப்பாரா? அதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத. உண்மையிலேயே அவருக்கு ஞாபகம் வந்திருந்தா முதல்ல நீ யாருடின்னு கேட்டிருப்பாரு. அதுவும் இல்லாம அவர் இப்ப இருக்க நிலைமையில இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியா சொல்ற? ஆமா துளசி, முதல்ல நீ பதட்டப்படாத. அப்புறம் அதுவே உன்னை காட்டி கொடுத்துரும். அமைதியா நடக்கிறத பாத்துக்கிட்டு பேசாம இரு. இன்னும் ஒரு வாரம் தான். சரி ஜெயா, நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதான் உனக்கு கால் பண்ணேன். இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. துளசி, இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் மனசை போட்டு குழப்பிக்காத. ரிலாக்ஸ்டா இரு, பாத்துக்கலாம். சரி ஜெயா, யாரோ வர மாதிரி இருக்கு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிடி. அப்பா, அப்பா உங்ககிட்ட பேசணும்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. உங்க கோபம் எனக்கு புரியுதுப்பா. நான் செஞ்சது பெரிய தப்பு தான். எனக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து வளர்த்தீங்க. எனக்கு பிடிச்ச படிப்பை கூட படிக்க வச்சீங்க. ஒரு அப்பாவா உங்க கடமையில நீங்க என்னைக்கு குறை வச்சதே இல்லப்பா. உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்பா. நான் உங்களை பத்தி யோசிச்சு பார்க்காம நான் இப்படி பண்ணிருக்கவே கூடாதுப்பா. சாரி. நான் உங்க சம்மதம் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி இந்த காரியத்தை நான் செஞ்சிருக்க கூடாது. என் விருப்பத்தை உங்ககிட்ட நேரடியா சொல்லியிருக்கணும்பா. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. உங்களை நேர்ல பார்த்து என் விருப்பத்தை சொல்ற தைரியமோ உங்களை மறுத்து பேசுற மனபலமோ எனக்கு இல்லப்பா. நான் பண்ண தப்புக்கு நீங்க என் கூட பேசாம இருக்கிறதையே என்னால தாங்கிக்க முடியலப்பா. ரொம்ப வலிக்குதுப்பா. என் வேதனை உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. அதே வருத்தமும் வலியும் தான் மத்தவங்களுக்கும் இருக்குங்கிறத நீ முன்னாடியே யோசனை பண்ணியிருந்திருக்கணும். எப்ப நீ அதை பத்தி யோசிக்கலையோ அப்பவே நீ என்னோட வளர்ப்ப சந்தேகப்பட வச்சுட்ட. உன் சுயநலத்துக்காக எங்க எல்லாரையும் தலைகுனிய வச்சுட்ட. அப்பா தப்புதான்ப்பா. நான் பண்ண தப்புக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கப்பா. ஆனா இப்படி பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. அதான் எனக்கு ரொம்ப பெரிய தண்டனைப்பா. இதுக்கு மேல நீ பேசுற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. இனி ஒரு நிமிஷம் நீங்க நின்னா கூட நான் வெளில போக வேண்டியிருக்கும். வேணாம்பா, நானே போயிடுறேன். ரம்யா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ரம்யா. என்ன விஷயம் மாமா?
ஓ, உங்களை மாமான்னு கூப்பிடுற உரிமை எனக்கு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ரம்யா ப்ளீஸ் ரம்யா. நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு மாமா? ரம்யா உன் கோபம் எனக்கு புரியுது ரம்யா. என் நிலைமை மத்தவங்களுக்கு புரியலன்னா கூட பரவாயில்ல, உனக்கு புரியும்னு நினைச்சேன். நீ மத்தவங்க மாதிரி எனக்கு காயப்படுத்தாத ரம்யா. மாமா, நான் தான் காயப்பட்டு நிக்கிறேன். எல்லாரோட கோபத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. சரி, நீ மத்தவங்களை விட ரம்யா. நான் சின்ன வயசுல இருந்து உன் கூட இருக்கேன். நான் உன்னை எப்படி பாக்குறேன், எப்படி பழகுறேன்னு தெரியும்ல. உனக்கு கூட என் மனசு புரியல. ஐயோ வேண்டாம் மாமா, இதுக்கு மேல இத பத்தி என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. நீங்க சொல்ற எதுவுமே கேக்குற மனநிலைமையில நான் இல்ல. வாழ்க்கை பூரா நீங்க இல்லங்கறத நான் ஏத்துக்கிட்டு வாழணும். முடியுமான்னு தெரியல, முயற்சி பண்றேன். எனக்கு வேற வழி இல்ல. ரம்யா, கடவுளே, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சும் நான் ஏன் இப்படிலாம் பண்ணேன்? ரம்யா மேல இவ்வளவு அன்பா இருக்கான்னு தெரிஞ்சும் என்னால எப்படி இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது? ஒண்ணுமே புரியல. ஆனா ரம்யா மனசு ரொம்ப காயமாயிடுச்சுன்னு மட்டும் புரியுது. அப்பாவும் அவமானப்பட்டிருக்காருன்னு தெரியுது. இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ண போறேன்? அம்மாடி ஜனனி, அம்மா, அம்மாடி, நான் உன்கிட்ட சொன்னல, ஞாபகம் இருக்கா? எதை பத்திமா கேக்குறீங்க? சரியா போச்சு. 2 பேரும் இப்போதைக்கு தள்ளி இருக்கணும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல நேரம் பார்த்து நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும்னு நான் சொல்லி இருந்தேன்ல. ஆமா, ஞாபகம் இருக்கு. அம்மாடி கண்ணு, அவனே அவசரப்பட்டா கூட நீதான் அவனுக்கு பொறுமையா எடுத்து சொல்லணும். புரியுதா? புரியுது. உனக்கு ஏதோ அவசரம். நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். என்னம்மா, என்ன 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? அம்மா பொண்ணுக்குள்ள 1000 இருக்கும்டா. ஓ அப்படியா? சரி, நீங்க சிரிச்சுட்டே இருங்க, நான் வெளியே போயிட்டு வரேன். டேய் இருடா, சும்மா எப்ப பார்த்தாலும் உனக்கு விளையாட்டு தான். சரி, டைம் ஆச்சு, நேரத்தோட 2 பேரும் சீக்கிரம் தூங்குங்க. நான் வரேன். சரி. அது ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.